உலகமெங்கும் படர்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருக்கும் நடிகர் பெரியாரின் பித்தர் நடிகவேல் எம்.ஆர். ராதாவை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகிறோம். நாடக உலகில் சினிமா உலகிலும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியவர் எம்.ஆர். ராதா. சினிமாவில் வில்லனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் கொடிகட்டி பறந்தவர் நடிகவேல் எம்.ஆர். ராதா என்ற பட்டம் பெற்றவர். எம்.ஆர். ராதாவின் சொந்த ஊர் சென்னை தான். சென்னை சிந்தாரிப்பேட்டை சாமிநாயகன் தெருவில் வசித்த ராஜகோபால் நாயுடு ராஜம்மாள் தம்பதியின் 2வது மகனாக 1908ஆம் ஆண்டு ராதா பிறந்தார். ராதாவின் நண்பன் பெயர் எம்.ஆர். ஜானகிராமன். நம்பி ராஜா எம்.ஆர். பாப்பா. ராதாவின் தந்தை உலகப் போரில் பணியாற்றியவர். ரஷ்ய எல்லையில் போர் புரியும் போது மரணமடைந்தார். எம்.ஆர். ராதா 3ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். நாடகத்தில் நடிக்கும் ஆசை சிறுவயதிலேயே வந்துவிட்டதால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை. டப்பி, ரங்கசாமி நாயுடு கம்பெனி, சாமண்ணா கம்பெனி, ஜெகநாதன் ஐயர் கம்பெனி என்று பல்வேறு நாடக குழுக்களில் ராதா நடித்தார். நவாப் ராஜமாணிக்கம், ஜி.எஸ். ஜெயராமன், கே. சக்கரபாணி, யதார்த்த முனிசாமி பிள்ளை, பி.டி. சம்பந்தம் ஆகியோருடன் இவரும் நாடகத்தில் நடித்து வந்தார். நடிப்புடன் கார் டிரைவர், மெக்கானிக், எலக்ட்ரிஷியன் ஆகிய வேலைகளையும் ராதா கற்றுக்கொண்டார். பிறகு சொந்தத்தில் நாடக கம்பெனியை தொடங்கினார். இரத்த கண்ணீர், தூக்கு மேடை, லட்சுமிகாந்தன், பம்பாய் மெயில், விமலா, விதவின் கண்ணீர், நியூஸ் பேப்பர், தசாவதாரம், போர்வால் போன்ற நாடகங்களை நடத்தினார். இவற்றில் மிகவும் புகழ்பெற்றது இரத்த கண்ணீர். 3500 மேடை ஏறிய நாடகம். இதில் செய்தித்தாளை ராதா படிக்கும் ஒரு சீன் வரும். அன்றாடம் வரும் செய்தித்தாளையில் கையில் வைத்துக்கொண்டு அதில் வரும் செய்திகளை படித்து கமாண்டு அடிப்பார். இதற்காகவே இரத்த கண்ணீர் நாடகத்தை பலமுறை பார்த்தவர்கள் உண்டு. ராதா நாடகங்களில் பிரமாண்டமான காட்சி ஜோடனைகள், சீன் செட்டிகள் எதுவும் இருக்காது. ஒரு கருப்பு துணி, ஒரு வெள்ளை திரை, இதை வைத்துக்கொண்டே தன் நடிப்பு ஆற்றலை கண்டு நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி விடுவார். ஈவரா மீது இவருடைய கொள்கை மீதும் மிகுந்த பற்று உடையவர். ராதா தன் நாடகங்களை மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார். ராமன் ஒரு குடிகாரன், மாமிசம் சாப்பிடுகிறவன் என்று சித்தரிக்கும் ராமாயணத்தை நாடகம் ராதா நடத்தினார். ராமாயணம் என்று பிற வர்ணித்த போது தான் நடத்துவதுதான் உண்மையான ராமாயணம். ராவணனை நல்லவனாக சித்தரிப்பது இதுதான் கீமாயணம் என்று ராதா கூறினார். நாடகத்தில் ராதா தான் ராமர். ஒரு கையில் மதுவும் இன்னொரு கையில் மாமிசமும் நையாண்டி வசனங்களை பேசி ஏலமாக நடிப்பார். ராதாவின் 6 நாடகங்கள் தடை செய்யப்பட்டு இருந்தன. ஆந்திரகேசரி பிரகாசம் முதல்மந்திரியாக இருந்தபோது போர்வால் என்ற நாடகத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடை மீறிய நாடகத்தை நடத்தியதில் கைது செய்யப்பட்டு செல்ல அடைக்கப்பட்டார். விடுதலையான பிறகு நாடகத்தின் பெயர் மகாத்மா தொண்டன் மலையாள கணபதி என்று பெயர் மாற்றி நடித்தார். கோவையில் இவருடைய ராமாயண நாடகத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அதனால் லட்சுமிகாந்தன் என்ற இன்னொரு நாடகத்தை நடத்தினார். அதை ராமாயண நாடகத்தின் ஒரு காட்சியை தந்திரமாக புகுத்தினார். ராமாயண நாடகத்தை கீமாயணமாக நடத்தியதற்காக காமராஜர் ஆட்சி காலத்தில் 10 நாட்கள் ஜெயில் தண்டனை அணிவித்தார். விடுதலையின் பின்பு எம்.ஆர். ராதாவுக்கு மக்கள் கமிட்டி சார்பில் பொன்னாடை பொறுத்து விழா நடந்தது. இந்த விழாவுக்கு காமராஜர் தலைமை தாங்க வேண்டும் என்று ராதா கேட்டுக்கொண்டார். காமராஜர் மீது அவருக்கு அதிக மதிப்பு வைத்திருந்தார். அவர் விருப்பப்படி விழாவை காமராஜருக்கு தலைமை தாங்கி பொன்னாடை பொருத்தினார். தஞ்சையிலே தூக்குமேடை நாடகத்தில் எம்.ஆர். ராதாவுடன் திமுக தலைவர் கருணாநிதியும் பின்னர் போர்வால் நாடகத்தில் ஈ.வி.கே. சம்பத்தும் நடித்திருக்கிறார்கள். ஈரோட்டில் விதவின் கண்ணீர் நடத்தும் போது அந்த நாடகத்தை அண்ணா பார்த்து பாராட்டினார். திருச்சியில் போர்வால் என்னும் நாடகம் நடத்திய போது ராதாவுக்கு நடிகவேல் என்ற படத்தை பட்டுக்கோட்டை அழகிரி வழங்கினார். 1962இல் கலைமாமணி பட்டம் தமிழ்நாடு இயலிசை நாடகம் மன்றத்தினால் வழங்கப்பட்டது. எம்.ஆர். முதலாக 1937 ராஜசேகரன் என்ற படத்தில் நடித்தார். இதில் மாடியில் இருந்து கீழே குதிரை மீது குதிக்கும் காட்சியில் நடித்தபோது கால் எலும்பு முறித்து விட்டது. குணமடைந்த பிறகு பம்பாய் மெயில் என்ற படத்தில் நடித்தார். பிறகு சினிமாவில் இருந்து ஒதுங்கி நாடகங்களில் மட்டுமே நடித்து வந்தார்.
பராசக்தி படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர் சாரின் பெருமாள் முதலியார் ரத்தகனை நாடகத்தை படமாக தயாரித்தார். இது எம்.ஆர். ராதா, எஸ்.எஸ். ராஜேந்திரன், சி. ரஞ்சனி ஆகியோர், எம்.என். ராஜா ஆகியோர் நடித்திருந்தனர். 1954 வெளியான இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதிபர்கள் யாரும் ராதாவை அணுகவில்லை. அவரை சமாளிக்க முடியுமா, இரத்தகண்ணீர் போல அவர் பேர் வேடத்தில் சிறப்பாக நடிக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து அவரை வைத்து படம் தயாரிக்க தயங்கினார்கள். இது பற்றி எல்லாம் ராதா கவலைப்படாமல் நாடகங்களை நடித்து கொண்டிருந்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஏ.பி. நாகராஜன், வி.கே. ராமசாமி ஆகியோரை பங்குதாரர்களாக கொண்ட லட்சுமி பிக்சர்ஸ் எம்.ஆர். ராதாவை கதாநாயகராக நடிக்க வைத்து நல்ல இடத்து சம்பந்தம் என்ற படத்தை தயாரித்தார்கள். இதில் ஜோடியாக சவுகார் ஜானகி நடித்து கே. சோமு டைரக்ட் செய்திருந்தார். படம் 3 வாரங்களில் தயாராகி 16/2/1958 ரிலீஸ் ஆகியது. குறுகிய காலத்தில் படம் தயாரிக்கப்பட்டு இப்படம் வெற்றிகரமாக ஓடியது. மாறுபட்ட வேடங்களில் ராதா சிறப்பாக நடித்தார். குறுகிய காலத்தில் படத்தை தயாரிக்க ஒத்துழைப்பு தருவார் என்ற நம்பிக்கையும் படாதிபரிடையே ஏற்பட்டது. போட்டி போட்டுக்கொண்டு அவரை ஒப்பந்தம் செய்தனர். 1959 சிவாஜி கணேசனுடன் எம்.ஆர். ராதா இணைந்து நடிக்க பாகவ பிரிவினை வெளிவந்தது. படம் மகத்தான வெற்றி பெற்றதுடன் எம்.ஆர். ராதாவின் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தியது. சிவாஜி கணேசனுடன் எம்.ஜி.ஆருடன் இணைந்து ஏராளமான படங்களில் ராதா நடித்தார். குறுகிய காலத்தில் 150க்கு மேற்பட்ட படங்களில் நடித்து முடித்தார். 1967 கிமன் எம்.ஜி.ஆரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியது. சிகிச்சைக்கு பின் இருவரும் குணம் அடைந்தனர். எம்.ஆர். ராதா மீது தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு 7 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. 1974 விடுதலையானார். விடுதலையாகி வந்ததும் கு.க. முத்துவுடன் சமையல்காரன் படத்தில் நடித்தார். தொடர்ந்து டாக்ஸி டிரைவர், பஞ்சாமிர்தம், வண்டிக்காரன் மகன், ஆடு பாம்பே ஆகிய படங்கள் நடித்தார். 1979 செப்டம்பர் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள ராதா தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி 17/9/1979 காலை 76வது வயதில் எம்.ஆர். ராதா காலமானார். எம்.ஆர். ராதா இளமை பருவம் முதல் தந்தை பெரியாரின் கொள்கையில் ஆழ்ந்த பற்றும் பிடிப்பும் கொண்டவர். அதனால் தான் என்னவோ தந்தை பெரியாரின் பிறந்தநாள் செப்டம்பர் 17 மரணமடைந்தார். ராதாவின் முதல் மனைவி பெயர் சரஸ்வதி. பின்னர் அவருடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டார். மூத்த மகனான எம்.ஆர். ராதா சில படங்களில் நடித்தார். இளவயதிலே காலமாகிவிட்டார். அடுத்த மகன் ராதா ரவி இப்போது திரையுலகில் சிறந்த குணச்சித்திர நடிகராக நடித்து விளங்குகிறார். ராதாவுக்கு ரஷ்யா, ராணி, ராதிகா, ரதிகலா என்ற மகள்கள் உள்ளனர். ராதாவின் 3வது மனைவி கீதா. இவருடைய மகன் ராதிகா சினிமாவிலும் சின்னத்திரையிலும் சாதனை புரிந்து பெற்று வருகிறார். ராதிகாவின் தங்கை நடிகை நிரேசமும் நடித்து வருகிறார். வாழ்க எம்.ஆர். ராதாவின் புகழ்.